ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒன்லி டெசர்ட் ஈகிள் வெர்சஸ் ஓபி ஹெட்ஷாட். அதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய கேமிங் ப்ளே பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள் பிளேயரு. எனக்கு இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு டெசர்ட் ஈகிள் விளாட தெரியாது, அதாவது பிரச்சனை. நான் சும்மா விளாடலான்னு பார்த்தா சும்மா ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டேன், டெசர்ட் ஈகிள் விளாட்லாண்டா அப்படி சொல்லிட்டு நான் வாட்டி சேலஞ்சு கொடுத்துட்டேன். சரி முடிஞ்சளவுக்கு முன்னாடி போயிட்டு சும்மா ஏதாச்சும் விளாட்லான்னு சொல்லிட்டு முன்னாடி போனேன். திடீர்னு பார்த்தா திடீர்னு ஹெட்டு வச்சிட்டேன். ஓகே, அதுக்கு 2வது ரவுண்டு வந்தாச்சு. 2வது ரவுண்டு என்னடா இது 45 விழுகுதே பார்த்தேன். அது 45 டேமேஜ் ரொம்ப லோவாக விழுந்துட்டு இருந்துச்சு. சரி பார்த்துட்டு திரும்புகிறேன், பையன் ஹெட் வச்சுட்டான். அதுக்கப்புறம் 3வது மேட்ச் வந்துட்டோம். 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, எங்கடா எங்கடா போனோம் ஆளக்கானா நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கடா போனோன்னு பார்த்தா அங்கேருந்து சுட்டுருக்கு. நான் அவனை கவனிக்கல. அதுக்கு அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வந்துட்டான், சேஃப் ஜோனுக்கு வந்துட்டான் அவன். அதுக்கு நான் என்ன பண்ணேன், முன்னாடி போயிட்டு ரஷ் பண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணேன், முன்னாடி போயிட்டு பார்க்குறேன் ஆளக்கான. எங்கடான்னு பார்த்தா இங்கே 2 ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு, நான் கவனிக்கல நான். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் நான் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்தாச்சு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, அவனை முன்னாடி வர வச்சு அடிக்கல, எப்படியாவது இந்த மேட்ச் அடிச்சலாம்னு சொல்லிட்டு அவனை சுட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தான். சரி வந்தவனே பார்த்து முன்னாடி ஹெட் வச்சு அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் என்னாச்சு, ஜோனுக்குள்ளேயே பாதி டேமேஜ் போயிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் குதிச்சு ஹெட் வைக்கலாம் ட்ரை பண்ணேன், 45 விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த மேட்ச் கொஞ்சம் லைட்டாக லூஸ் தனமாக பண்ணிட்டேன். அந்த மேட்ச் நீ அடித்து போட்டான். சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி போனேன், எப்படியாச்சும் அடிச்சிடலாம் இந்த மேட்ச்சு. பார்த்தா முன்னாடி போவோம், அடித்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, முன்னாடி ரெஸ்ட் பண்ணி போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பையன் என்ன நினச்சான்னு தெரியல, முன்னாடியே அந்த நேரம் வந்தான். ஒரே ஹெட்டு தான் வச்சேன், ஹெட்டு விழுந்துருச்சு. அப்படியே அது நமக்குள்ளே ஒரு திறமை இருக்குது போல நினச்சிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு அடித்தேன், ஹெட்டு வச்சேன். பார்த்தா என்ன ஆச்சான்னு தெரியல, பையன் மறுபடியும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் பண்ணி வாங்கிட்டுருந்தேன். குளோவால் அங்கே போடுறது இங்கே போடுறதுன்னு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். நாங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் வந்துட்டே இருந்தோம். சரி வரைக்கும் திடீர்னு பார்த்தா பையன் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஹெட்டு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்துடும். அடுத்த ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 45 விழுந்துச்சு. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, பையன் கோவப்பட்டு வந்துட்டுருந்தானான்னு தெரில. நினச்சி திடீர்னு ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஹெட்டு, ஸ்ட்ரைட்டாக வாங்குறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, பாதியாக வாண்டுக்கு ஜோனுக்கு போய் மாட்டி விட்டு என்ன நினச்சான்னு தெரியல, மாட்டி விட்டான். சரி நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சாகணும், இந்த மாதிரி ஜெயிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு முடிஞ்சாலும் பான் ஃபேர் போட்டு நான் ஹெச்பி ஏற்றிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஏற்றுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஏற்றிட்டு முக்கால்வாசி ஏற்றி முடிச்சாச்சு. ஏற்றி முடிச்சுட்டு முன்னாடி அடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் வாட்டுக்கு ஓடினா திடீர்னு இப்படி வந்தான். சரி நான் அப்படி போகலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படி சுற்றி வந்தான். முடிஞ்சாலும் அடிக்க பார்த்தேன், முடியல. அதுக்கப்புறம் ஜோன்ஸ் ரொம்ப சின்ன ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வந்துட்டான். முன்னாடி வந்ததுக்கப்புறம் முன்னாடி அடிச்சுன்னு சொல்லிட்டு அவன் வாட்டு ஜோனுக்குள்ளே போயிட்டான். ஜோனுக்குள்ளே போனோன்னா அவன் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு ஜோனுக்குள்ளே வந்துட்டான். நான் என்னை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டு நான் க்ளோவில் போட்டேன். அவன் ஜோனுக்குள்ளே செத்துட்டான். அதுக்கு லாஸ்ட் ரவுண்டு வந்தாச்சு. லாஸ்ட் ரவுண்டு எப்படியாச்சும் வருவான் பார்த்தா, மண்டை குதிக்குமா அடிச்சலான்னு பார்த்தா குதிச்சுட்டு க்ளோவில் போட்டான். சரி ஸ்ட்ரைட்டாக வருவான்னு பார்த்து நினச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்தான். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு என்ன பண்ணான், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தான், ஹெட்டு ஒரே ஹெட்டு.